வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா திவ்யா கல்யாணத்துக்காக துணிகை பைரவ் வீட்டுக்கு கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த சைடு பைரவுக்கு இதுதான் நம்ம மகாவோட வீடு அப்படின்னு உள்ள விஷயம் தெரியாது. நம்ம மகாவையும் அவங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யா இந்த ஃபோட்டோ பைரவ் கண்ணில் பட்டுருது. இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது என் பொண்ணும் மாப்பிள்ளையும் இவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணத்துக்கு துணி எடுக்க உங்களை வர சொன்னோம் அப்படின்னு பிரகாஷ் சொல்கிறாங்க. அப்படியே பைரவ் துடிச்சு போகிறாங்க. பைரவன், என்னோட தங்கச்சி இந்த வீட்டில் மகாராணியாட்டு இருக்கிறா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவள் இருக்க இடம் தெரியலை. மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணமா அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா எதையும் சொல்லிடாத அப்படின்னு கையெடுத்து பைரவனை பார்த்து கும்பிட்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது அவகிட்டையே பேசிக்கிடலாம் அப்படின்னு மகா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் அன்னை என்னை மன்னிச்சிரு, என்னோட கழுத்தில் அவர் தாலி கட்ட நேரம் ஏற்கனவே அவருக்கு திவ்யா கூட கல்யாணம் முடிவாகிருந்து அவர் திவ்யாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தார். 2 பேருமே காதல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் இக்கட்டான நிலையில் நம்ம கஜேந்திரன் மாமாட்ட இருந்து என் வாழ்க்கையை காப்பாற்ற தான் எல்லாரும் சொன்னாங்க நீ தான் தாலி கட்டினாரு. ஆனால் அவர் மனசில் இருந்தது திவ்யா தான் அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. என்ன மகா, இந்த வீட்டில் நீ மகாராணியாட்டு உன்னை மாப்பிள்ளை ஏற்று வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினச்சா நீ ஒரு வேலைக்காரியாட்டா இருக்க அப்படின்னு கதிகலங்கி நிற்கிறாங்க பைரவன். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பிரகாஷ் நம்ம திவ்யா கல்யாணத்துக்காக புடவையை காட்டுறதுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம பைரவன் துணி கடையில் வேலை பார்க்க அந்த கடையிலேருந்து துணி இங்கே கொண்டு வர கேட்குறாங்க. நம்ம அட்ரஸ் நம்ம மகாவே சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பைரவன் அண்ணனோட குரல் இது. அவங்க தான் துணியை இங்கே கொண்டு வராங்க. எப்படி நம்ம இவங்க கண்ணில் மண்ணை தூவ அவங்களுக்கு மட்டும் நான் இந்த வீட்டில் வேலைக்கறியாட்டு இருந்தது தெரிஞ்சால் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் திருவுக்கு என்ன கொஞ்ச நாளில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுனா அதை விட சாக்காக இருக்க போது நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம மகா இருக்க நேரமே பைரவன் வந்தாச்சு. துணியை காட்டுறாங்க. ஒவ்வொரு துணியாக நம்ம திவ்யாவுக்கும் திருவுக்கும் சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், உங்கள் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம திருவையும் திவ்யாவையும் கீழே கூப்பிட்றாங்க. மகா, இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ மட்டும் கண்ணில் பட்டாலே போதும். அன்னை எப்படியோ இது நடக்கவே கூடாது. இவங்க திருவுக்கும் என் தங்கச்சி மகாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்க போகிறவ மொத்த சங்கதியும் இன்னைக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அதை விட நம்ம அம்பிகா அம்மாவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம திருவோட தாத்தா அவளும் இந்த புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நம்ம அம்பிகா அம்மாவுக்கும் தெரியுமே இது என்னோட அண்ணன் தான் அப்படின்னு உள்ள விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் இப்போ போட்டு உடைச்சிடுவாங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு மகா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவும் கிளம்பி வராங்க. அப்போ தான் பட்டு புடவை கொண்டு வந்திருக்கிறது பைரவன் நம்ம மகாவோட அண்ணன் அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சு நம்ம திருவம் முழிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை அப்படின்னு வாயெடுக்க சொல்ல நம்ம பைரவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பிரகாஷ் மாப்பிள்ள, நீங்கள் திவ்யாவுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணணும் துணியை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனாலும் தூக்கி வாரி போடுது. நம்ம எடக்கு மடக்கா சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு பைரன் ஏதோ ஒரு விஷயம் இங்கே தப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட துணியெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே பார்க்குறாங்க, ஃபோட்டோ தெரியுது. நம்ம திருவும் திவ்யாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ. என்ன இது, என்ன ஃபோட்டோ அப்படின்னு நம்ம பைரவ் கேட்க நேரம், ஏன் இது என் மாப்பிள்ளையும் பொண்ணும் தான், இவங்களுக்கு தான் கல்யாணம், இவங்க தான் என்ன நிற்காங்களே புடவை எடுத்துட்டு அப்படின்னு அந்த இடத்த சொல்லணும் தூக்கி வாரி போடுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம மகா கையெடுத்து கும்பிடாங்க பைரவனை. அண்ணே வெளியே ஒன்றும் சொல்லிடாதனே, நிலைமை தலைகீழாக மாறிடும் அப்படின்னு அந்த இடத்த சொல்லணும்.
மகா இங்கே ஒரு வேலைக்காரியாட்டம் நிற்கிறா, இவ இப்படி வந்து சொல்லு, கையெடுத்து கும்பிடா, ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து பைரவன் வந்து நம்ம மகாவை சந்தித்து பேசுகிறாங்க. என்ன மகா, என்ன தான் இங்கே நடக்குது, மாப்பிள்ளை உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து நாங்கள் நம்பிக்கையோட வீட்டில் நானும் பாட்டி எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே நீ ஒரு வேலைக்காரியாட்டு தான் இருக்கிறியா, அப்போ மாப்பிள்ளை கூட எடுக்க உன்னை வந்து பார்த்தோமே, அதெல்லாம் நாங்கள் கண்ட கனவா பொய்யா அப்படின்னு வந்து கேட்க நேரம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் என் கழுத்தில் தாலி கெட்ட நேரத்திலே அவருக்கு திவ்யா கூட வந்து காதல் இருந்திருக்கு, 2 பேரும் உயிருக்கு உயிராக காதல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க நேரம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க கஜேந்திரன் பிடியிலிருந்து அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்க நேரம் வேற வழி இல்லாமல் தானே என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அவருக்கு பின்னணியில் அவர் விரும்பின பொண்ணு திவ்யா தான். அவனா இந்த நாங்கள் எங்களுக்குள்ளே நடந்த இந்த கல்யாணம் வெளியே தெரியாது, வீட்டுக்கு தெரிந்தால் ஏகப்பட்ட பிரச்சனையாகவும் உங்கள் கல்யாணத்தில் தான் இவங்க மூத்த பொண்ணு அதான் இந்த திவ்யாவோட அம்மா கூட இந்த குடும்பம் சேர போகுது, அது வரைக்கும் பிரச்சனையாக தான் இருந்திருக்கு, இவங்க காதலால் தான் இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்று ஆகுது, இதை பிரிச்சிடாதனே, என் சுயநலத்துக்காக 2 குடும்பத்தையும் பிரிச்சிடாத அப்படின்னு சொன்னாரு. ஏண்டி மகா, நீ மாப்பிள்ளை கூட எங்களை கண்ணுக்கிடாத தொலைவுலனாலும் நல்லா இருக்க அப்படின்னு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தா பாட்டி இப்போ வந்து உயிரையே விட்டுருவாங்க, அவங்க நீ நல்லா இருக்கா அப்படின்னு உள்ள விஷயத்துக்காக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன பாரு, நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாட்டம் தான் இருக்க அப்படின்னு உள்ள விஷயம் என்னாலேயே தாங்கிக்க முடியலையே மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பைரவன் வந்து அப்படியே அதிர்ச்சியில் கண்ணீரோடு நிற்கிறாங்க. அண்ணே, எனக்காகனே இங்கே நடந்தது நீ பார்த்தது எல்லாத்தையும் மறந்துடு, இதை ஊரில் இருக்க பாட்டிகிட்ட சொல்லி அவங்கள வேற கஷ்டப்படுத்திடாதனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. மகா, நீ இது ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கண்டா, நீ எங்கள் கூட ஊருக்கே வந்துடு, நான் உங்களை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறேன். இல்லைனே, நான் இங்கே தான் இருப்பேன், அந்த திவ்யாக்கா என்னை சொந்த தங்கச்சி மாதிரி இருக்காங்க, நான் இல்லாத அவங்களால வந்து என்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக உன் கழுத்தில் தாலி கட்டின மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டதை நீ இங்கேருந்து பார்த்துட்டே இருப்பியா, அதை உன்னால் தாங்கிக்க முடியாது மகா, நான் உன்னை தாங்கிக்கையே நாங்கள் விட மாட்டோம், நீ வந்து வந்துரு போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், அண்ணே வேண்டாம், நீ போயிட்டு வானே, நான் இங்கே தான் இருப்பேன். என்ன மகா, நீ எங்களையே நிம்மதியாக இருக்க விட மாட்டவன், நீயும் இங்கே கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையில்லை மகா, ஊரில் அம்புட்டு சொத்து இருக்கு உன் பேரில், அதெல்லாம் இன்னைக்கு விலைவாசியில் கோடிக்கு மேல் கோடி காணும், அப்படி இருக்க நேரம் நீ ஒரு வேலைக்காரி வேஷம் இந்த வீட்டில் போட்டுட்டு எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கு கொத்ததுக்கு உன்னை வந்து ஒரு இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணதா என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பைரவன் அப்படியே வந்து அதிர்ச்சியில் வந்து சொல்ல, என்னை இருக்கட்டு, நீ வந்து இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாத, நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நீ பாட்டிகிட்ட போய் தயவு செய்து சொல்லிடு பாட்டி, பாவம் அவங்க வாழ்க்கையில் கஜேந்திரன் மாமாவில் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்ன அவங்கள கஷ்டப்படுத்திடாதண்ணே அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிட்டு நம்ம பைரவனை அனுப்பி வைக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகட்ட வந்து நீ எப்படி உங்கள் அண்ணனை வந்து சமாளிச்ச அப்படின்னு சொன்னாரு. எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன், இனி அண்ணே கண்டிப்பாக என்னை பற்றி சொல்லாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், தேங்க்ஸு மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மகாட்ட சொல்கிறாங்க.